ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீலங்கன் முறையில் இலகுவாக செய்யக்கூடிய பால் அப்பம் எப்படி செய்கிறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்க வேணுமென்று நீங்கள் விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பால் அப்பம் செய்கிறதுக்கு நான் சிவப்பு பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வெள்ளை பச்சரிசி கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு 3-4 தடவைகள் நல்லா கழுவி போட்டு குறைஞ்சது 3 மடத்தியாலங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த அரிசியை ஊறவிட வேணும். ஓகே, இப்போ இந்த அரிசியை நான் ஒரு 3 மடத்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசி தண்ணியை வடிய விட்டுட்டு கிரைண்டரில் போட்டு மாவை அரைச்சி இது போல் அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த மா அரிக்கும் போதே பார்த்தீங்களென்றால் அந்த பின்னறையில் சின்ன சின்ன குறுநல் எங்களுக்கு வரும். அந்த குறுநலில் நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அந்த கப்பால் 1/2 கப் குறுநல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஏனென்று பார்த்தீங்களென்றால் நாங்கள் கஞ்சி காய்ச்சறதுக்கு எப்பயுமே அப்பம் கஞ்சி காய்ச்சி புளிக்க வச்சிட்டோம்னால் அந்த மா எங்களுக்கு ஈஸியாக புளிச்சு வரும். அதை விட அந்த கறி எல்லாம் எங்களுக்கு நல்ல மொறுமொரண்டு வரும். இப்போ இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பால் 3 கப் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த குறுநல் எங்களுக்கு நல்ல அவிஞ்சு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி பதத்துக்கு வந்தால் தான் நாங்கள் அந்த அப்பத்துக்கு மாவை குழச்சி சுடும்போது அந்த அப்பம் எங்களுக்கு நல்ல மெல்லிசாக வரும். இல்லையென்றால் அந்த கறியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தடிப்பாக வார மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் ஒரு மரக்கரண்டியோ அல்லது ஒரு பிஸ்கொண்டு வச்சோ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த கஞ்சியை நாங்கள் காய்ச்சி எடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த கஞ்சி எங்களுக்கு கெதியாக காய்ச்சி முடியணும்ன்றதுக்காக அடுப்பை நீங்கள் கூட்டி வைக்க வேண்டாம். ஏனெண்டா இந்த கஞ்சி எங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சதுன்றால் அந்த அப்பம் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்க, இந்த கஞ்சியை நான் இவ்வளவுத்துக்கு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கஞ்சி எங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு ஆறி வர வேணும். இப்போ இதை நான் ஒரு சைடில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் அரிச்ச மாவை நான் எதுக்குள்ள மாவை புளிக்க விட போகிறேனோ அந்த பாத்திரத்துக்குள்ள மாவை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் காய்ச்சி ஆற விட்ட கஞ்சியை இந்த மாவுக்குள்ளே சேர்த்து இந்த கைகளை நல்லா க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிடங்கள் கைகளாலேயே நல்லா குழச்சி விடுவோம் மாவை. எவ்வளவுத்துக்கு நாங்கள் கைகளால் மாவை குழச்சி விடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த மா எங்களுக்கு நல்லா புளிச்சு வரும். இந்த மா பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு பொங்கி வர மாதிரி பொங்கி வர தேவையில்லை. இந்த மாவை குழச்சி நான் இரவு வச்சுட்டு காலையில் எப்படி இது உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு காலையில் காட்டைக்கே தெரியும். அப்படி எங்களுக்கு இந்த மா பதமாக வந்துட்டேன்டாலே அப்பம் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான அப்பமாக வரும். இப்போ பாருங்கள், இது போல் கைகளால் நல்லா நாங்கள் இதை குழச்சி விட வேணும். இந்த ஸ்டேஜில் இந்த அப்ப மாவுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து கொள்ள போகிறேன். ஏனெண்டா உப்பையும் சேர்த்து புளிக்க விட்டுட்டோம்டாத்தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவோட உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த அப்பம் நாங்கள் சுடும்போது நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்கிற மாதிரி கிடக்குது. நீங்கள் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கொள்ளுங்க. அல்லது உங்கள்கிட்ட தேங்காய் உடைச்ச இளநீ இருந்தால் அதில் நீங்கள் 1/2 கப் விட்டு கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் இந்த அப்பத்துக்கு இளநீ விடாட்டிக்கும் பரவாயில்லை, தண்ணி பாலாக நீங்கள் ஒரு 1/2 கப் விட்டுட்டீங்களென்றாலும் நல்ல ஒரு சூப்பரான அப்பம் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் நான் இதில் சேர்த்து நல்ல வடிவாக குழச்சி விட போகிறேன். நீங்கள் ஒருவேளை குளிர் நாட்டில் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் 10 to 12 hour இந்த மாவை நீங்கள் புளிக்க வைக்க வேணும். நீங்கள் வெயில் நாடுகளில் இருக்கிறீங்களென்றால் 8 hourலேயே இந்த மா உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பொழுத்தினால் கவர் பண்ணி போட்டு மூடியால் மூடி வைக்க போகிறேன். இப்படி நீங்கள் நார்மலாக மூடி வச்சிட்டிங்கன்றாலே வெயில் நாடுகளில் ஈஸியாக புளிச்சு வந்துடும். நாங்கள் குளிர் நாடுகளில் இருக்கிறபடியாக மேலே ஒரு க்ளோத் தொண்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ இந்த மா எங்களுக்கு புளிக்கட்டும், காலையில் காட்டுறேன்.
இப்போ பாருங்கோ இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது மேலே எங்களுக்கு பொங்கி வரணுமென்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாவை கரண்டியால் எடுத்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்க நல்ல ஒரு தண்ணி தன்மைக்கு இருக்குது. நான் குழச்சி வைக்கும்போது இது எப்படி இருந்தது, இப்போ இது எப்படி எங்களுக்கு தண்ணி தன்மையாக வந்திருக்குன்னு பாருங்க. அப்பம் தாச்சியில் ஊற்றுற அளவுக்கே இந்த மா வந்து எங்களுக்கு வந்திருக்குது. இந்த மா புளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஈஸ்டோ நான் எதுவுமே சேர்க்கல. ஓகே, இப்போ ஏதோ சைட்டில் வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த அப்பத்துக்கு தேவையான பாலை ரெடி பண்ணுவோம். தேவையான அளவு பால் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு ஸ்பூன் நான் விட்டுக்கொள்ள போகிறேன். இந்த கரைச்சி வச்ச மாவில் ஒரு ஸ்பூனை நாங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த பாலை காய்ச்சும் போது இந்த பால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதால் நாங்கள் அப்பத்தை ஊற்றி போட்டு இந்த பாலை அதுக்குள்ளே சேர்க்கும் போது அந்த பால் வந்து நல்ல வடிவாக அந்த அப்பத்துக்குள்ளே வந்து இருக்கும். ஊற்றுப்படவும் மாட்டுது. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் டேஸ்டாகவும் இந்த அப்பம் எங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இந்த அப்பத்தை சுட்டெடுக்கிறதுக்கு நான் நான்ஸ்டிக் அப்பத்தாச்சி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பழக்கி வச்ச மற்ற தாச்சியல் இருந்தாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ இந்த அப்பத்தை ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள். பாருங்கள் இவ்வளவு பெர்ஃபெக்டாக இந்த அப்பம் எங்களுக்கு வந்து நல்ல வடிவாக எல்லா இடம் பரவி நல்ல ஓட்டை விழுந்து இந்த அப்பம் எங்களுக்கு வந்திருக்குது. இப்போ பாருங்க நான் விட்ட பாலும் இந்த அப்பத்தின் கலரும் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கோ. இதுக்குள்ளே நான் எதுக்குமே சேர்க்கல. எவ்வளவுத்துக்கு பாருங்கோ இந்த அப்பம் வந்து அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்குது. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கவே விளங்குது அந்த அப்பத்தின் கரை பகுதியெல்லாம் எப்படி மொரண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி. நிறைய பேர் சொல்கிறது நான்ஸ்டிக் தாச்சியில் வந்து அப்பம் சுட்டால் எங்களுக்கு அவ்வளவா நல்லா கிறிஸ்பியாக வராதுண்டு. இங்கே பாருங்கோ உங்களுக்கு முன்னால் லைவாக தான் நான் இந்த அப்பத்தை உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். நான் வேறு எந்த தாச்சியிலையும் அப்பம் சுடவும் இல்லை, நான் அதை எடிட் பண்ணி காட்டவும் இல்லை. உங்களுக்கு முன்னா இந்த அப்பத்தை நான் ஊற்றி இங்கே பாருங்க எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த அப்பம் எப்படி இருக்குதுன்னு தெரியுது. அதே போல் இன்னொரு அப்பத்தை நான் பாருங்க உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இந்த மாவும் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு புளிச்சு வந்திருக்கேன்னு அந்த ஓட்டை விழும்போதே உங்களுக்கு தெரியுது. இப்போ பாருங்கோ இந்த பாலையும் விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன். திருப்பி நான் இந்த மூடியை திறந்து காட்டுறேன். இந்த அப்பம் வந்து பாருங்கோ முதல் வந்த அப்பம் மாதிரியே இந்த அப்பமும் எங்களுக்கு வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பம் இலகுவாக எப்படி செய்யலாமென்று நான் உங்களுக்கு இந்த முறையில் செய்து காட்டுகிறேன். நீங்கள் இந்த முறையில் இந்த அளவில் நீங்கள் அப்பத்துக்கு மாவை கரைச்சி வச்சுட்டு சுட்டுட்டீங்களென்றால் இது போல் நல்ல கலர்ஃபுல்லான நல்ல பெர்ஃபெக்டான அப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.